வணக்கம் மக்களே, நான் உங்கள் எட்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபேஸ் மாஸ்க்கும் அப்புறம் இந்த டிஷர்ட்டும் Black to ஒயிட் கலரில் மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஃபோட்டோஷாப்பில் பென் டூல் எடுத்துக்கிறேன். முதல்ல நான் பென் டூலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை மாஸ்க்கை கட் அவுட் பண்ணி எடுக்கிறேன். இதில் பார்த்து போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. எட்ஜெல்லாம் கரெக்டாக எட்ஜில் கரெக்டாக பார்த்து போட்டால் தான் இந்த இது ஷேப் கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு பிளாக் வந்து தெரியும் அவுட்லைனு. அது காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலாக ஒரு சில இதில் எப்படினாலும் எட்ஜ் வரும். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்வாட்ச் மேட்ச்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் கலரு. அப்புறம் இதில் மெயினாக ஸ்வாட்ச் மேட்ச் பண்ணணும், Black to ஒயிட்டு. ஸோ ஒயிட்டு தான் ஸ்வாட்சு. ஆனால் நான் ஒயிட்டு அந்த கலரு ஸ்வாட்ச் வைக்காமலே பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இது Black to ஒயிட்டு பண்ணுறதுனால நார்மலாக ஒயிட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்றது தெரியும். நார்மலாக இது வந்து ஸ்வாட்ச் கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த ஸ்வாட்சோட கலர் வேல்யூவை தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ ஜென்ரலாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஒயிட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்றது, எப்படி பண்ணுறது Black to ஒயிட் அப்படின்றதுக்காக ஒரு டெமோ கொடுக்குறேன். ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். அடுத்தது நம்ம இதில் இந்த நேம் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ண போகிறோம் மாஸ்க்லேயே. இதில் எது டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் லைட்டாக டார்க்காக இதை ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நமக்கு இது மட்டும் தான் தேவை. ரைட் பண்ணி இன்வெர்ஸ் செலெக்ஷன் பண்ணிட்டேன், ஃபில் பண்ணேன் கலரை. பிளாக் ஃபில் பண்ணிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி பிளாக் ஃபில் பண்ணிட்டேன். லெவல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். லைட்டாக ஃபெதர் 0.3 கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பண்ண போகிறோம். இதுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டேன்.
ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் ஆப்ஷனு ஃபோல்டர். இதை கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் மாஸ்க் அப்ளை பண்ணுங்க. மாஸ்க்குன்னு லேயர் இருக்கு இல்லையா, நம்ம செலெக்ஷனில் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண உடனே அதில் அப்ளை ஆயிரும். அப்புறம் ஹியூவில் போயிட்டு -100. டோட்டலாக வேறு எந்த கலரும் இருக்காது. ஸோ அடுத்தது கர்வில் ஹியூ சேச்சுரேஷன் மேலே போட்டுக்குங்க. காரணம் என்னென்னா, நான் இப்போ இதில் கர்வ்ஸில் வந்து ரெட்டு க்ரீனு தனித்தனியாகவே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அப்போ அது ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது, அதுக்காக தான். ஸோ எப்பவும் இது வந்து ரொம்ப கீழே டச் ஆகக்கூடாது இந்த லைனு. கொஞ்சம் ஒரு 60% வந்துருச்சு. என்ன பண்ணணும், திரும்ப ஒரு கர்வ் போட்டுக்கங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ டெப்த்து எல்லாமே கிடச்சிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி பிக்சலேட் ஆகுது இல்லையா, இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, என்ன கலரோ அந்த கலரை பிக் பண்ணி ஓவராலாக கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஒயிட்டு 20% வைங்க. ஸோ சாஃப்டன் பண்ணி விடும் உங்களுக்கு சப்ஜெக்டை. அடுத்து திரும்ப ஒரு கர்வ் போட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷேடோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா இந்த இடம்லாம். ஸோ இது வந்து டெப்த்து கிடைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹைலைட் ஏரியாவை பிளாக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா, கண்ட்ரோல் கிளிக்கை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாயிண்ட் வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது திரும்பவும் இந்த சப்ஜெக்ட் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம டார்க்கன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஷேடோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது பிக்சலேட் ஆகிறது காரணம் என்னென்னா, சப்ஜெக்ட் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அந்த பிக்சலேட் ஆகுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளைண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். லைட்டாக அதே ஒரு 70% வச்சுக்கோங்க.
நியூவாக ஒரு லேயர் போட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கிரே டோனில் ஷேடோ ஆட் பண்ணுறோம். ஸோ லைட்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து ஷேடோ தான் வரும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நான் லைட்டாக சாஃப்டன் பண்ணுறேன், ப்ளர் பண்ணுறேன் எட்ஜஸ்லாம். மாஸ்கில் தான் ப்ளர் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எட்ஜு வந்து கரெக்டாக பாத் போடலன்னு இந்த மாதிரி வந்துடும். லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்.
மாஸ்கை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது அப்படியே ஓப்பன் பண்ணி விட்றாங்க ப்ரஷில். எல்லாத்துலேயும் இப்படி செட் ஆகாது. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் Black to White கலர் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும்னு நம்புகிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு கலர் டோன் மட்டும் ஆட் பண்ணிடலாம். அது என்னென்னா செலக்டிவ் கலரில் ஒயிட்டிங்கில் நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எட்வின்.